நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மக்கானா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மக்கானால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம நிறைய கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு டைம் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மக்கானா கிரேவி சப்பாத்தி கூட பூரி கூடலாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. தக்காளி சின்ன சைஸாக இருந்ததுன்னா 3 சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வீட்லேயே எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு தண்ணி, இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு இது கூட மக்கானா சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மக்கானா நல்லா முறுமுறுவாக வர வரைக்கும் இது நல்லா வறுத்துக்கணும். இந்த மக்கானா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. இது வறுபட்டுருச்சுன்னு எப்படி தெரியும்னா, நீங்கள் எடுத்து கையில் உடச்சி பார்க்கும்போது நம்ம பொரியெல்லாம் உடைச்சோன்னா நொறுங்கும்ல, அந்த மாதிரி இது நொறுங்கணும். அப்போ இது நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த அளவு வறுபட்ட பிறகு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு 2 சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா 1 இலை சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் முழுமையாக வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு 2 பச்சை மிளகாய், ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பேஸ்ட்டு நம்ம அப்படியே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் இந்த ஸ்டேஜில் இதை நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்துட்டு உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரேவி நல்லா கமன்னு தயாராகிருக்கு. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மக்கானாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. மக்கானா சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எப்போ கிரேவி சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் மக்கானா சேர்த்துக்கோங்க. இல்லைனா மக்கானா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும், சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஃபைனலாக நம்ம எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேஜில் மக்கானா போட்டுட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மக்கானா கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. நான் இன்றைக்கி இது சப்பாத்தி கூட தான் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.